யோபுவின் 36வது அதிகாரம் 11வது வசனத்துல நம்ம பார்க்கிறபடி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்வு எப்படி வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்னா செல்வ வாழோடு இருக்கணும்னு தான் விரும்புகிறார். குற்றுயிராய் இருப்பது தேவ சித்தம் இல்லை. வறட்சியிலே மாண்டு போவது தேவ சித்தம் இல்லை. வியாதியிலே மடிந்து போவது தேவ சித்தம் இல்லை. குறைச்சல்லே நமது வாழ்க்கையை நகர்த்துவது தேவ சித்தம் இல்ல. தேவையிலே மனுஷனுடைய ஆதரவுலேயே நமது வாழ்க்கையை நம்ம கடத்துவது தேவ சித்தம் இல்லை. அப்படின்னா தேவ சித்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய நாட்களையும் அவருடைய வருஷங்களையும் செல்வ வாழ்வினால் நடத்துவதே தேவ சித்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. செல்வ வாழ்வு அப்படின்னா திருப்தியான வாழ்க்கை. திருப்தியான வாழ்க்கை. தேவைக்கு ஏற்ற போது எப்போதெல்லாம் உங்களுக்கு தேவை இருக்கும், ஸ்தோத்திரம், அப்போதெல்லாம் உங்களை திருப்தியாய் நடத்துவதுதான் செல்வ வாழ்வு. அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுவுக்கு செல்வ வாழ்வுனா என்னன்னு அவனுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். அவன் சோதனைக்கு முன்பதாக, சோதனை காலத்துக்கு முன்பதாகவே அவன் ஒரு சீமான், செல்வ சீமான். அதனாலதான் காலையில நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், வேலைக்காரர்கள்லாம் கர்த்தர் அவர்களுக்கு தந்தார். நீங்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்கன்னு காலையில சொன்னேன். எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? நான் சொல்லும் போது எல்லாரும் சிரிச்சிங்க. எங்க வீட்டுல வேலைக்காரர்களாக இருக்கணும். ஸ்தோத்திரம். அது ஒரு செல்வ பெருக்கத்தின் ஒரு பகுதி. அல்லேலூயா. வேலைக்காரர்கள் எங்க வீட்டுக்கு இருக்கணும் ஆண்டவரே. வேதத்துல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் எல்லார் வீட்லயும் யார் இருந்தாங்க? சொல்லுங்க, யார் இருந்தாங்க? வேலைக்காரர்கள் இருந்தாங்கன்னா அவன் யாரு? எஜமான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீங்க விரும்பினா கர்த்தர் உங்களை அந்த லெவல்ல உயர்த்துவார். விரும்புறதே இல்லை. சில தவறான போதனைகளை கற்றுக் கொடுத்து ஜனங்களை தரித்திரத்திலேயே வைக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கர்த்தர் நான் கேட்டதெல்லாம் தந்திருக்கிறார். இனி நான் கேட்டுக்கிறதெல்லாம் கர்த்தர் தருவார், 100 ஏக்கர் உட்பட. சிரிங்க, எவ்வளவு வேணாலும் சிரிங்க. ஆனா ஒரு நாள் நடக்கத்தான் போது. உங்களா இன்விடேஷன் கொடுத்து உங்களை கூப்பிட போறேன். அதுக்குள்ளேயும் நீங்க ஒரு 10 ஏக்கராவது வாங்கிடணும் அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டேங்கீங்களா? சொல்லுங்க. மாஸ்டர் 100 ஏக்கர் வாங்குறதுக்குள்ள ஆண்டவர் எனக்கு ஒரு 10 ஏக்கராவது தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சோறுக்கே வழி இல்லாத நேரத்துல எங்க அப்பா இப்படித்தான் பேசிட்டு இருப்பா. நான் கீழே இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் அவர் நிறைவேற்றிட்டாரு. அதனால எனக்கு 100% எனக்கு உறுதி, இது மோசமான இடம். எது? தேவ சமூகம் கொஞ்சம் டேஞ்சரஸான பிளேஸ். சொல்றதெல்லாம் நடந்துருது. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம விரும்புறதெல்லாம் கர்த்தர் செய்வார். அவர் திட்டத்தின்படி செய்வார். ஸ்தோத்திரம். ஆகையால் அவர் எவ்வளவோ பெரியவர், வல்லவர், உயர்ந்தவர் என்று நம்ம பார்க்க கண்ணு வேணுமே தவிர்த்து. லேலியா சொல்லுங்க. ஆமா, உங்க அப்பாவை கடைக்கு கூட்டிட்டு போறீங்க. என் பையன் போலாம் கூப்பிடும்போது கடைக்குங்க போயிட்டோன்னா முதல் கேள்வி, டேடி உங்கள்கிட்ட பைசா இருக்கா அப்படின்னு தான் கேட்பான். முதல் கேள்வி. இருக்குன்னு சொல்லுவேன். இருந்துச்சுன்னா கேட்பான். இல்லை இப்பெல்லாம் கிடையாது, இல்லை அப்படின்னு சொல்றான். அவன் கேட்க மாட்டான். அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு நம்ம கெப்பாசிட்டி எவ்வளோன்னு அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ தகப்பனுடைய கெப்பாசிட்டி என்னன்னு உங்களுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு கண்கள் வேணும். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு கண்களை திறந்துடணும் அப்படின்னு கேட்கணும். என்ன கண்கள்? நீ எவ்வளவு பெரியவர். நான் பாருங்களேன். உலகமும் பூமியும் தோன்றும் முன்னே நீர் இருக்கிறீர். நான் ஆராதிக்கிற தெய்வன் உலகமும் தோன்றும் முன்னே இருக்கிறீர். அல்லேலூயா. ஆகையால் நீங்க யோபுட்ட போய் ஆண்டவர்கிட்ட நீ என்ன கேட்ப அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு குடம் எனக்கு எண்ணெயும் ஒரு பாத்திரம் மாவு குடிச்சா போதும், கொஞ்ச நாள் நான் வாழ்ந்து செத்துட்டு போவோம்லாம் கேட்க மாட்டான். அவன் கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தை அவன் உணர்ந்தவன். அதனால தான் அவனுக்கு இரட்டத்தினை அவனுக்கு கொடுத்தான்.
நட்டத்தனையாக கொடுத்தார். டபுள் போர்ஷன் ஆஃப் blessings, டபுள் மடங்கு. he deserved it, he desired it. அவர் அதை விரும்பினார். முதல்ல நீங்க விரும்பினா கர்த்தர் தருவார். அல்லேலூயா. எதுக்கு நம்ம கேட்கணும், எதுக்கு அவரை தருறான்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு காரணம் இருக்கு, அதுல தேவ சித்தம் இருக்கு, அதுல தேவனுடைய ஊழியம் இருக்கு. ஸ்தோத்திரம். ஆகையால் பிரியமானவர்களே, சொல்லிடுறேன், ஒருவேளை கர்த்தர் ஏன் அதை விரும்பணும், கர்த்தரும் விரும்புறார் நீங்களும் விரும்புறேன்னு சொல்றேன்னா, நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு. சிம்பிள், முடிஞ்சிச்சு. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ன அர்த்தம்? நிறைய வீட்டுல போர்டு போட்டிருக்காங்க, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் இப்படின்னு வசனம் போடணும். அப்படி என்ன அர்த்தம்? நான் ஆசீர்வாதமா நான் இருப்பேன்னு அது அர்த்தம் கிடையாது. நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய், அதுதான் அந்த வசனத்தினுடைய தார்மீக அர்த்தம். யூ வில் பி அ blessing அப்படின்னு ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது. நீ மற்றவங்க எப்போ நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீங்கன்னா, நீங்கள் செல்வ வாழ்வில் இருக்கும் பொழுது. நீங்க செல்வ வாழ்வில் இருந்தீங்கன்னா மற்றவர்கள் இங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தர் உங்கள் மூலமாய் ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புவதே தேவனுடைய திட்டம். தேவனுடைய ஆசீர்வாதமே எப்படின்னா கிவிங் அண்ட் ரிசீவிங் தான். கிவிங் அண்ட் ரிசீவிங் தான். உங்களிடத்திலிருந்து ஒரு நன்மை மற்றவர்களுக்கு போக பண்ணணும், நீங்க கொடுக்கணும், வாங்குவதை நிறுத்தி கொடுக்கிறவர்களை மாறணும் அப்படின்னா நீங்கள் செல்வ வாழ்விலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தணும், அதை விரும்பணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் உன்னை குறைச்சலை சந்திக்கும் போது இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய வாழ்நாட்களை செல்வ வாழ்விலே நான் கழிப்பேன். Praise the Lord. Hallelujah. It's our right. இது நம்முடைய சுதந்திரம். அதை பெறக்கூடாதபடிக்கு பிசாசு தனக்கு இஷ்டமானவருக்கு கொடுத்து வச்சிருக்கிறான். தனக்கு இஷ்டமானவருக்கு கொடுத்து வச்சிருக்கிறான். ஸ்தோத்திரம். சென்னையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்தோத்திரம் ஒரு வாகனம் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வாகனத்தை தாங்க, குடும்பத்துக்கு நல்ல வாகனத்தை தாங்க, ஒரு நல்ல வேலையை தாங்க. எந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை வேணுமோ விரும்புகிறீங்களோ அந்த கம்பெனியில் முன்னாடி போய் நின்று ஜோம் பண்ணுங்க, சுதந்திரிங்க. எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு வாழ்க்கையை தாங்க, இப்படிப்பட்ட எனக்கு ஒரு வாழ்க்கையை தாங்க, இப்படிப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கையை தாங்க, இப்படிப்பட்ட பிள்ளைகள் எனக்கு தாரும், இப்படிப்பட்ட மனைவி கணவன் எனக்கு தாரும், இப்படிப்பட்ட வீட்டை எனக்கு தாருங்க. என்னுடைய வாழ்நாட்களை நான் குறைச்சலில் செலவிடாதபடிக்கு செல்வ வாழ்விலே நான் கழிக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டும். ஜெபத்தையே மாற்றணும். அழக்கூடாது, கூப்பாடு போடக்கூடாது. என்னை கண்ணோக்கி பார், என்னை கைவிடாதிரும், என்னை கைவிடாதிரும் அப்படிலாம் புலம்பாதீங்க. நீங்க தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்கள், உரிமையாய் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நெகேமியா 2வது அதிகாரம் 20வது வசனத்துல நெகேமியா தேவனை குறித்ததான ஒரு வெளிப்பாட்டை அங்க சொல்லுகிறான் பாருங்க. அவனுக்கு அவன் பெற்றிருந்த வெளிப்பாடு என்ன? நெகேமியா 2:20. யாராவது வாசம். கவனிங்க. பரலோகத்தின் தேவனானவர் எங்கள் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். போதும் போதும். He will help us to succeed. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல prosperous, prosper அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. God of heaven will make us prosper. எங்களை கைகூடி வர பண்ணுவார். ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொன்னா எல்லா கோணங்களிலும் சக்சஸ்ஃபுல்லா இருப்பதுதான் ப்ராஸ்பரிட்டி என்று 5 மணிக்கு நம்ம அதை பார்த்தோம் காலையில. ப்ராஸ்பரிட்டினா என்ன அப்படின்னா எல்லா கோணங்களிலும் சக்சஸ். சந்தானத்திலிருந்து எல்லை வரைக்கும், வானத்தின் நன்மையிலிருந்து பூமியின் கீழே இருக்கிற நன்மையிலிருந்து ஸ்தோத்திரம் எல்லா நன்மையிலும் ரிலேஷன்ஷிப் முதற்கொண்டு எல்லா கோணங்களிலும் வெற்றியாய் ஜீவிப்பதுதான் செல்வ வாழ்வு. பணக்காரருக்கு பணம் இருக்கும், ஆனா ஆரோக்கியம் இருக்காது. சம்பத்து இருக்கும், ஆனா மனுஷர்கள் இருக்க மாட்டாங்க, குடும்பத்துல இருக்க மாட்டாங்க, பிரிஞ்சு வருவாங்க, மனைவி கூட இருக்க மாட்டான், கணவன் கூட இருக்க மாட்டான். எல்லாம் இருக்கும், நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது, சமாதானம் இருக்காது, கொலை மிரட்டல் இருக்கும், ஜீவனுக்கு அச்சுறுத்தல் இருக்கும், பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருப்பான். யார் இனி என்ன செஞ்சுவாங்கன்னு தெரியாதுன்னு பயந்து வாழ்ந்துட்டு இருப்பான். அரசியல் தலைவர்களாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட வாழ்க்கை ப்ராஸ்பரிட்டி கிடையாது.
பசுமையான புல்வெளியில அமர்ந்து படுத்து உறங்குகிற கர்த்தருடைய கிருபையினால் கிடைக்கப்பட்ட வாழ்க்கை தான் லைஃப் இன் ப்ராஸ்பரிட்டி. அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும், அதை சுதந்திரிக்கணும். சில நேரங்களில் சத்துரு உங்களை கலக்கத்திலேயே நடத்துவான்னா, ஸ்தோத்திரம், நீங்க எழுப்பி நின்று பேசணும். கலக்கத்துக்கு விரோதமாக, பயத்துக்கு விரோதமாக, கண்ணீருக்கு விரோதமாக நீங்க பேசணும். I serve the Lord who makes me prosper. இவன் சொல்றான், நெகேமியா சொல்றான், பரலோகத்தின் தேவன் எங்களை என்ன செய்வார்? காரியத்தை கையுறிவர் பண்ணுவாய், ஜெயிக்க பண்ணுவார், எங்க காரியங்களை வாய்க்க பண்ணுவார், எங்களுடைய காரியத்துல முன்னேற செய்வார், என்னை வளர செய்வார். அல்லேலூயா. அதனால நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டே இருக்கு, பரலோக சப்போர்ட் இருக்கு, பரலோக சப்போர்ட் இருக்கு. நீங்க முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா, சிலர் அவங்க சொல்றாங்க, நீங்கெல்லாம் ஏன் இதை செய்றீங்க? எருசலேமின் அகலத்துல இதெல்லாம் தேவையில்லாத வேலை, உங்க வேலை உண்டு, இதை பார்த்துட்டு போயிட்டுருங்க, இதெல்லாம் நடக்காது. ஸ்தோத்ரா, நீ அடிமைத்தனத்துல தான் இருக்கணும், நீ அடிமையில தான் இருக்கணும். நீ இங்க பட்டணத்தை எழுப்பி கட்டி, நீ அலங்கத்தை கட்டி இங்கிருந்து குடியேற்றி, ஐயோ இதெல்லாம் நடக்கிற விஷயமா? ராஜா இல்லை, மந்திரி இல்லை, இராணுவம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, தேவையான ஜனங்கள் இல்லை, கொஞ்சம் பேரை கொண்டு நெகேமியா என்ன செய்கிறான்? எருசலேமின் அலங்கத்தை கட்டிக்கிட்டே இருக்கிறான். இதெல்லாம் நடக்கிற விஷயமா? ஒவ்வொரு செங்கலா வச்சு கட்டி, ஒவ்வொரு செங்கலா வச்சு கட்டி, இதெல்லாம் என்னைக்கு நடந்து முடிய போகுது? பிசாசு அப்படித்தான் நம்மளை சோதிப்பான், சோதனை பண்ணுவான். என்ன சம்பாதிக்கிற, இந்த சம்பாத்தியத்தை வச்சு நீ என்னத்தை பிள்ளையல் வச்சுமா நாங்க போற, இதெல்லாம் நம்பாத, இதெல்லாம் சும்மா பொய், இதெல்லாம் பிசாசனுடைய வார்த்தைகள். ஸ்தோத்திரம். சின்ன சின்ன பிரயாசங்களை சாத்தான் உங்களை சோர்ந்து போகும்படி பேசுவான், அவமதிப்பான். சின்ன சின்ன ஊழியங்களை அவமதிப்பான். ஸ்தோத்திரம். ஊழியத்துல ஆர்வமா இருக்கிறவரோ நாங்கள் சொல்றேன், சின்ன 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 ஊழியர்கள்ல நீங்க உத்தமமா இருந்தீங்கன்னா கர்த்தர் உன்னதங்களில் உங்களை வைத்து அவர் பயன்படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. தாவீதை அரசன் ஆகிறதுக்கு முதல் டெஸ்டே அதுதான். அவர் ஒப்புவிக்கப்பட்ட ஆட்டை அவன் பத்திரமாய் பாதுகாத்தான். ஒருவர் சிங்கம் வந்துச்சு, காப்பாற்றினேன். கரடி வந்துச்சு, காப்பாற்றினேன். பார்த்தாரு, இவன் தான் என் ஜனத்தை காப்பாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கொடுக்கப்பட்ட சின்ன ஊழியத்துல நீங்க உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ப்ராஸ்பரிட்டிக்குள்ள நடத்துவார். சின்ன குடும்பமா, ஸ்தோத்திரம். குடும்பத்துல நீங்க உண்மையா இருங்க. மனைவியா இருக்கீங்களா? மனைவி ஸ்தானத்துல உண்மையா இருங்க. கணவனா இருக்கீங்களா? கணவன் ஸ்தானத்துல உண்மையா இருங்க. கர்த்தருக்கு பயந்து இருங்க. ஸ்தோத்திரம். பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்துல நீங்க உண்மையா இருங்க. கர்த்தருக்கு பயந்து உண்மையா இருங்க. ஏனதான் வளர்க்க கூடாது. ஸ்தோத்திரம். நீங்க ஏதாவது ஒரு கம்பெனியில வேலை செய்றீங்களா? சின்ன ஸ்தானமா இருந்தாலும் சரி, ஒரு கிளரிக்கல் போஸ்ட்ல இருந்தாலும் கூட உண்மையா இருங்க. ஏன்னா உங்கள் உயர்வோ, உங்களுடைய ப்ராஸ்பரிட்டி, உங்கள் செல்வ வாழ்வோ நீங்க வேலை செய்கிற எஜமானிடத்திலிருந்து வருகிறது இல்லை, பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. அதான் சொல்றான். சன்பில்லாத்து, தோபியா இவங்கெல்லாம் கூட்டம் கூடி சொல்றாங்க, என்னப்பா செய்யற? இதெல்லாம் நடக்காது, இது உனக்கு வாய்க்காது. யூ வில் நாட் ப்ராஸ்பர். நீங்க முன்னேறி செல்வதில்லை, நீங்கள் செழிப்பதில்லை, நீங்க பட்டணத்தை கட்டுவதில்லை, நீங்க குடியேறி போவது இல்லை, இதெல்லாம் நடக்காது. ஏன்னா உங்களுடைய பிரயாசங்களை பார்த்தா அற்ப பிரயாசனமா இருக்கிறது அப்படின்னு சொன்ன பொழுது நெகேமியா சொல்லுகிறான், பரலோகத்தின் தேவன் எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அதனால பரலோகத்தின் தேவனுடைய திட்டமே, அழைப்பே என்னன்னா உங்களை ஆசீர்வதிப்பதுக்கு தான். உலகத்துல இருந்து எதுக்குங்க உங்களை ரட்சித்து கொண்டு வந்தாங்க? குறைச்சல் வைக்கிறதுக்கா? விக்கிரகத்தின் ஆராதனைக்கு உங்களை ஏன் கர்த்தர் அழைச்சார்? விக்கிரகக்காரனை விட கேவலமான இழிவான வாழ்க்கையில உன்னை நடத்துறதுக்காக கர்த்தர் உன்னை அழைச்சார். பாவத்திலிருந்து ஏன் கர்த்தர் உன்னை அழைச்சார்? துன்மார்க்கரை காட்டிலும் நீ இழிவான ஒரு ஏழ்மையான வாழ்க்கையில நடத்துவதற்காக கர்த்தர் உன்னை அழைச்சார். பரிசுத்த ஜாதியா ஏன் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார்? அசுத்த ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை எளிமையான வாழ்க்கையில் நடத்துவதற்கு அல்லவே அல்ல.
பரலோகத்தின் தேவன் உன்னை அழைத்து நோக்கா உன்னுடைய நாட்கள் முழுவதும் செல்வ வாழ்விலை திருப்தியாய் இருக்கவனுக்கு கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளலாம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். அதனால அவன் சொல்றான், ஸ்தோத்திரம், நாங்க எழும்பி கட்டுவோம், எங்களுடைய பட்டணங்கள் கட்டப்படும், எருசலேம் கட்டப்படும், நாங்க வளருவோம். அப்படிதான் உங்க அறிக்கை இருக்கணும். அப்படித்தான் உங்க அறிக்கை இருக்கணும். அப்படி உள்ளவனுக்கு தான் கர்த்தர் ஊழியத்தையே கொடுப்பார். ஆற்றையும் மழையும் பார்த்துட்டு ஐயோ குழு, எனக்கு இந்த 1 வாரமா 2 வாரமா உடம்பு சரியில்லை, அதனால வீட்டில் படுத்திருக்கேன், எங்கேயும் பைபிள் கிளாஸுக்கு போகல, எங்கேயுமே போகல, எல்லாம் பந்து பண்ணிட்டு வீட்டில் படுத்திருக்கிறேன். வெளியில படுத்துனா வெளியில் எட்டு பார்க்கும்போது இந்த ஜொமேட்டோக்காரன் சொக்கானை போட்டுக்கிட்டு போகிறத பார்த்தா என்னால் வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. உழைக்கிறான், ஓடுறான், பிரயாசப்படுறான், ஸ்தோத்திரம். ஒரு 10 ரூபா கிடைச்சா விட மாட்டான், ஒரு 20 ரூபா கிடைச்சா ஓடுறான், ஒரு 50 ரூபா கிடைச்சா ஓடுறான். அதே போல கர்த்தருடைய ஊழியத்துக்கும் நீங்க ஓடணும். எல்லா சீசனும், எல்லாரும் சொல்லுங்க, எல்லா சீசனும் சொல்லுங்க, எல்லா சீசனும், எல்லா காலங்களிலும் கர்த்தருடைய ஊழியம் நிறைவேற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமா, நம்ம கன்வென்ஷன் முடிச்சிட்டோம், ஐயையோ அக்காடா முடிச்சிட்டோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. இன்னும் ஆண்டவருக்காய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டியது நிறைய இருக்கு. அநேக ஜனங்கள் கர்த்தரை காண வேண்டியது இருக்கு. இந்த பூமி தேவனுடைய மகிமையை காண வேண்டியது இருக்கு. பிசாசுக்கே தெரிஞ்சிடும், ஐபிசி மண்ணு பட்டியா அப்பா முடிச்சாச்சு, கரெக்ட், நான் அடுத்த வருஷம் டிசம்பர் மாசம் தான் அவனே செஞ்சிருவான், கடையில கடந்துருவான். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. மாசம் மாசம் அடிக்கணும், மாதம் மாதம் பிசாசை விரட்டணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஊழியம் செய்யணும், தெருக்களுக்கு போகணும், வசனத்தை கொண்டு நடக்கணும். அல்லேலூயா. சுவிசேஷத்தின் நிமித்தம் வசனத்தை கொண்டு என்ன செய்யணும்? சும்மாவது நடந்துட்டு வா. அப்படிதான் நான் சொல்லுவேன். சும்மாவது 2 கைப்பிடி கையில வச்சுப்போம், வரிசை எல்லாரும் கொடுக்க தேவை. 2 கைப்பிடி கையில வச்சுட்டு யாராவது சும்மா பேச்சு கொடுக்குற மாதிரி வாய்ப்பு இயேசு படிங்க, இயேசு நேசிக்கிறார். ஒரு சாட்சி கேட்டீங்கல்ல, ஜேக்கப் ஒரு கிராமத்தை ஊழியம் செய்து முடிச்ச உடனே ஒரு அம்மா வந்து, இதே கூட்டத்தை நேற்று போட்டிருந்தேன்னா என் மாளிகை பிள்ளை வச்சிருக்க மாட்டா. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நமக்கு என்ன சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார்னா நம்பிக்கையின் சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார். மழையோ வெயிலோ இதெல்லாம் எனக்கு பழசு, புளிச்சு தோணும், ஒண்ணுமே கிடையாது. அப்படி ஆண்டவர் என்னை உருவாக்கிட்டார். ஒருவேளை உங்களுக்கு புதுசா இருக்கலாம், ஸ்தோத்திரம், இதெல்லாம் பழகிக்கும். பரலோகம் உங்களை பார்க்குது, பரலோகம் உங்களை நம்பி இருக்குது, பரலோகம் உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கு. அலங்கத்தை கட்டுவாயா? எருசலேமை கட்டுவாயா? மழை காலம் நான் ஒதுங்கி இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. இயேசு பிறந்த காலம் என்ன காலம்? பனிகுளிர் காலம். பாட்டு தான் பாடுறீங்க, ஆனா அது சும்மாவா நடந்துச்சு? இயேசுநாதர் வந்து சம்மர்ல பிறந்திருக்கிறாள்ல, ஜாலியா குடுக்குன்னு ஜாலியா. ஏன் சொல்லுங்க பார்ப்போம், ஏன் சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் தாமதமா இருந்தாலும் ஒரு கூட்டம் ஜனம் பாதாளத்துக்கு போயிடும். குறித்த நேரத்துல குளிர்காலமோ வெயில் காலமோ பனி காலமோ பிறந்தாரு, நமக்கு மட்டும் கிட்டு கிட்டுக்கு நாடுது. மார்கழி காலத்துல இந்துக்கள் எப்படி இருக்கான்னு அந்த ஐயாட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மார்கழி காலத்துல ஆனா பெண்ணும் தண்ணியை ஊத்திக்கிட்டு அவன் போறான். மார்கழி காலத்துல இதுதான் மார்கழி காலம். வந்துருச்சா என்னன்னு தெரியல, வந்துருச்சு. எங்க ஊர்லாம் வந்து வாங்க காமிக்கிறப்போ 4 மணிக்கு 3 மணிக்கு பச்சை தண்ணியை ஊத்திட்டு, ஆண்டவர் கிருபையா நமக்கு ஹீட்டர் கொடுத்துருக்காரு, அது கூட குளிச்சுட்டு வரலாம். 5 மணிக்கு குளிக்காம உட்காந்துட்டு ஊத்திட்டு கிட்டு 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 கிட்டுன்னு சோத்திரம் தெருவழியா நடந்து போறான். போய் விற்கிறதுக்கு முன்னாடி விழுறான், போறான், கூப்பாட போறான், என்னவோ செய்யறான். அவனுக்கு இருக்கிற வைராக்கியம் கூட நமக்கு இல்லையே. அதை பார்க்கத்தான் வேதனையா இருக்கு. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுநாதர் எப்போ பிறந்தாருன்னா காலங்களை பார்த்து பிறக்கல, நமக்கு தேவையான சமயத்தை பார்த்து கர்த்தர் பிறந்தார். குளிர்காலனாலும் பரவாயில்லை, ஏதோடு கொலை செய்யக்கூடிய கொடிய மனுஷனுடைய ஒரு நாட்கள்னாலும் பரவாயில்லை, ரோம ராஜ்ய கிறிஸ்துவருக்கு விரோதமாக எழுதுகிற காலமாக இருந்தாலும் பரவாயில்லை, இது
இவர்கள் அவர் வந்த கொலை செய்வார்கள் என்றும் அறிந்தும் அவர்கள் சின்ன ஊழியத்துல நீங்க அப்படிதான் இருக்கணும், தீப்பொறியா இருக்கணும். சொல்லுங்க. அப்பொழுது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ப்ராஸ்பர் பண்ணும். நெகேமியா சொல்றதை கேட்டுட்டு ஆமா அவர் சொல்றது சரிதானே, 4 பேர் வச்சு எப்படி கட்டுறது, மற்றவர்களை போல நாமளும் இருந்துக்கலாமே. அப்படி இருந்திருந்தான்னா அவனுக்கு ஒரு புஸ்தகத்தை பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தர் தந்திருக்கவே மாட்டார். அவன் பேர்ல ஒரு பரிசுத்த வேத புத்தகத்தை கொடுத்தார். உங்க பேர்ல பண்ண ஒரு ராஜ்யத்தில் ஒரு புஸ்தகம் உண்டாயிருக்குமே. ஆனால் கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நீ உண்மையாய் செய்யுங்கள். You will prosper. ஊழியம் செஞ்சா ப்ராஸ்பரிட்டி. ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தான் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். காணாம போயிடுவான் இருக்கு, கனம் பண்ணுவார். அல்லேலூயா. உயர்த்துவார், ப்ராஸ்பரிட்டி கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ப்ராஸ்பரிட்டி பிலாங்ஸ் டு ஹிஸ் பீப்புள். அவர்தான் நமக்கு பலத்தையும் தருகிறார். உபாகமம் 8:18 சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 8:18 முடிந்தால் அதை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி, கவனிங்க, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான அதுக்கான போதும் வேலனை உனக்கு கொடுக்கிறவர். இந்நாளில் உனக்கு காண்கிறபடி, இந்நாளில் பெற்றிருக்கிறபடி உன் ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுக்கிறதற்கு, சம்பாதிக்கிறதுக்கு பலனை தருகிறவர். ஐஸ்வர்யத்தை பெறுவதற்கு பலத்தை தருகிறவர். உன்னுடைய ஐஸ்வர்யத்தை விரும்பாதிருப்பாரோ? உன் சுக வாழ்வு உனக்கு அவர் தருவதற்கு உன்னை பலப்படுத்துகிற பரலோகத்தின் தேவன் இருக்கையில் உன்னுடைய செல்வ வாழ்வை விரும்பாதிருப்பாரோ? கொடுக்கிறார். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளணும். ஆமா, எனக்கு ஒரு இன்னும் நண்பர் தெரியும், சென்னையில் தான் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே ஊழியங்க சும்மா சர்ச்சில் வாலண்டியராக தான் இருந்தான். சின்ன பையன், 10ஆம் கிளாஸ் தான் படித்தான். ஒரு சேரியில் வாழ்ந்த பையன். அவன் நல்லா ஆக்டிவாக இருப்பான் சபையில். வாலிபர்கள் நல்லா கூட்டங்களுக்கு வால் போஸ்ட் ஓட்டுறதெல்லாம் அவன் தான். ஸ்தோத்திரம். எல்லா உயிர்த்து மீட்டிங்கெல்லாம் அவ்வளோவா உழைச்சு. கர்த்தர் ஒரு நாளை குறித்திருந்தால் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கிடைச்சிச்சு. அங்கே அவனுக்கு ஒரு ஆதரவு எப்படின்னா, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யாரோ அவனுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, கற்றுக் கொடுத்துருக்காங்க. இதை நீ படிச்சுக்க, இதை நீ கற்றுக்க, கொஞ்சம் கொஞ்சமாக கற்று இப்போ மேனேஜர் போஸ்டிங்கில் இருக்கிறான் அந்த பையன். ப்ராஸ்பரிட்டி பிலாங்ஸ் டு யூ. 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிற என்ன கிடைக்கும் பாஸ்டர்? இது உன்னுடைய வெளிப்பாடு. அப்படி அல்ல. தேவனுடைய வெளிப்பாடுன்னா, ஐஸ்வர்யத்தை உனக்கு நியமித்ததும் அல்லாமல் ஐஸ்வர்யத்தை அடையத்தக்கதான தேவையான பலத்தையும் அவர் தருகிறார், ஞானத்தையும் தருகிறார், போக்கையும் தருகிறார், ஒரு ஃபேவர் தருகிறார். உங்களுக்கென்று உங்கள் வாழ்வு உயர்வுக்கென்று தேவன் நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியில் ஒரு தயவுள்ள ஒரு மேனேஜர், எஜமான கர்த்தர் உனக்கு நியமிப்பார். எதிர்பார்க்கும். நீங்க ஜெபம் பண்ணணும். வேலை செய்றீங்களா? ஜெபிங்க. வாலிபுள்ளி ஜெபிக்கணும். எல்லாரும் ஜெபிக்கிறதுக்கு என்னன்னா, 1 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுக்க ஆண்டவரே போறது. 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அவன் உரல்ல போட்டு குத்துதான். இப்படியே ஜெபிக்கிறீங்க. ஆண்டவரே எனக்கு தயவு கிடைக்கிற கண்கள் உள்ள எஜமான எனக்கு தார். அல்லேலூயா. எனக்கு நல்ல நண்பர்களை தார், எனக்கு நல்ல ஆஃபீஸ் தாங்க, நல்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எனக்கு தாங்க. எத்தனை மாடி வேணும்? 16 மாடி இருக்குன்னா எத்தனாவது மாடி வேணும் அப்படின்னு கேளுங்க. இப்போ நான் கேட்டுட்டு இருக்கேன். இப்படியே எல்லாத்தையும் உலகி ஒன்று கிழக்காம போகும்போது பயமா இருக்கு. இத்தனாவது மாடியில நான் இருக்கணும்னு கேளுங்க. ஸ்தோத்திரம். இத்தனாவது மாடியில் இருக்கணும். கர்த்தருடைய கிருபை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு என்னை கொண்டு போயிருக்கிறேன்.
நான் தரையிலேயே வாழ்ந்து பழகிட்டேன். அதனால கொஞ்சம் ஆசை, ஒரு அற்ப ஆசைன்னு கூட வச்சுக்கலாம். ஆமாம், பட்டணத்தை அப்படி ஜன்னல் வழியாக பார்த்தா சென்னை சிட்டியே தெரிகிற மாதிரி ஒரு ஃப்ளோரில் கொஞ்ச நாள் வாழணும்னு ஆசை. நீங்கள் அப்படி ஏதாவது ஒரு டவர் அப்பாயின்மெண்ட் கட்டினீங்கன்னா பாஸ்டருக்கு ஒரு ஃப்ளாட்டை நீங்கள் வந்து புக் பண்ணிடணும். ஒரு ஆமீனியம் காணும், ஒரு அலேலியம் காணும். எங்கே ஆண்டவர் கொடுக்க போகிறாரு? நீங்கள் பாஸ்டருக்கும் கொடுக்க மாட்டீங்க, ஆண்டவர் உங்களுக்கும் கொடுக்க மாட்டார். ஆண்டவர் எனக்கு கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறீங்களா? ஸ்தோத்திரம். கேளுங்க. ஆமாம், சரவணா ஸ்டோரில் 9ஆம் மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா போய் பாருங்க. யூ வில் ஹாவ் விஷன். மோரியாவது மலையில் கொண்டு போய், அது என்ன மலையில் கொண்டு போய் யாரை கொண்டு நிறுத்துறாரு ஆண்டவர்? மோசையை கொண்டு நிறுத்துறாரு. கானான் தேசத்தை என்ன செய்ய பாரு. ஸோ இந்த மாதிரிலாம் விஷன் வேணும், இந்த மாதிரிலாம் ஜெபிக்கணும், தோணணும் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் சொந்தமாக பிளாட்லாம் வாங்க தேவையில்லை. சரவணா ஸ்டோருக்கு போங்க, 9ஆம் மாடியில் நின்று இந்த பக்கம் கூடி பாருங்க, ஆதி சென்னை சிட்டி தெரியும். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நானும் இந்த சிட்டியை அப்படி பார்த்து ரசித்து உண்மை துதிக்கத்தக்கதான உயர்வான ஒரு வீடு எனக்கு. கேட்கலாமா கேட்கக்கூடாதா? என்னம்மா கேளுங்கம்மா. ஆமாம், உங்களை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் கொண்டு போயிருக்காரு, 10ஆவது மாடிக்கு கத்தவங்களை கொண்டு போவார். விசுவாசிக்கணும், நம்பணும். ஆமாம், அப்படிலாம் நீங்கள் மேன்மே கேளுங்க. ஏன் ஒரு 5 மாடி வரைக்கும் கொண்டு போனால் கூட தேவை, பரவாயில்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ப்ராஸ்பரிட்டியை கொண்டு வரதுக்கு, வெற்றி கத்தர் கொடுக்கிறதுக்கு விரும்புகிறார். பெலனையும் நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். கடைசியாக நம்ம இந்த சங்கீத பகுதியை நாம் வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 107. சங்கீதம் 107 35 வாசிங்க. அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீருற்றுகளாகவும் மாற்றி அங்கே குடியேற்றுகிறார். கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். வரத்துள்ள பலனை தரும். நல்லா கவனிங்க, இங்கேதான் விஷயமே இருக்கு. அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இது தேவனுடைய எதிர்பார்ப்பு, சித்தம். உங்களை குறித்து தானே சித்தம். உங்களை எப்படி மாற்றுறாருன்னா, அவாந்தர வெளினா வனாந்தரம், தண்ணி தடாகமா மாற்றுறாரு. எதுக்கு மாற்றுறாருன்னா உங்களுக்காகவே மாற்றுகிறார். உங்களை குடியேற்ற சொல்லப்பட்டிருக்கு. தண்ணீர்த்தடாக மாற்றுகிறார், வறண்ட நிலத்தை நீரூற்றுகளா மாற்றுகிறார். குடியேற்றுவதற்கு, எதற்கு? அங்கு நகரத்தை கட்டி குடியேற்றுவதற்காகவே, உங்களுக்காகவே மாற்றுகிறார், எனக்காகவே மாற்றுகிறார். எனக்காகவே வனாந்தரத்தை தண்ணீர்த்தடாகவே மாற்றுகிறார். அல்லேலூயா. ஒரு கம்பெனிலேயோ ஒரு இடத்துலயோ நீ வேலைக்கு போறீங்க, ரொம்ப வறட்சியா இருக்கு, ஸ்தோத்திரம், அங்குள்ள மக்கள் அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப கடினமா இருக்கு, வேதனையா இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்கள் அந்த சூழ்நிலையை மாற்றத்தக்கதான வல்லமை உள்ள பரலோகத்தின் தேவன் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். ஐயோ போட்டு ஓடக்கூடாது, நீங்க அந்த சூழ்நிலையை மாற்றணும். சிலர் சொல்லுவாங்க, இந்த மேனேஜருக்குள்ள வேலையே பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு சொன்னா, நீ போய் மேனேஜரை மாத்து, அல்லது மேனேஜரை குணத்தையாவது மாத்து. அல்லேலூயா. அப்படித்தான் விரும்பணும், அப்படித்தான் செய்யணும், ஓடக்கூடாது. ஸ்தோத்திரம். உனக்கு ஏற்றார் போல கம்பெனியே மாற்றுவார், உங்களுக்கு ஏற்றார் போல குடும்பத்தையே மாற்றுவார், உங்களை ஏற்றார் போல உங்களை செழிப்பாய் வைப்பதற்கு சூழ்நிலையை மாற்றுவார், இயற்கையை மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகவும் பெருகுகிறார்கள், மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். எப்படிலாம் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார் பாருங்களேன். தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, அவர் அவன் வம்சங்களை, ஸ்தோத்திரம் 41 வசனம், எளியவனையோ சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல ஆக்குகிறார்.
ஸ்தோத்திரம். அதனாலதான் ஒரு 4 தலைமுறையா இருக்கட்டும் ஆண்டவரே, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வசனம் நிறைவேறத நான் பார்க்கணும். யோபு சொல்றான், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்ணை காணட்டும். பிரைஸ் தி லார்ட். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறதை என் கண்கள் காணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு மண்டபத்துல நாங்க குடியிருந்தோம், ஒரு இந்து மண்டபத்துல. ஊர்ல வீடு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஒரு விக்கிரக கோயில் மண்டபம், ஊருக்கு வெளியில முள்காடு இருக்கும். முள்ளுக்காடு, பியங்காடு. பியங்காடுனா உங்களுக்கு புரியுதா? இப்போ தானே டாய்லெட்லாம் இருக்கு, அப்போலாம் டாய்லெட் ஒன்றும் கிடையாது. அதுக்குள்ள ஒரு மண்டபம் இருக்கும். அங்கே எல்லாம் இந்த கழுதை, பன்னி, நாய் எல்லாம் கிடக்கும். ஒருத்தர் சொன்னாரு, யோ உமாக்கு இங்கே வீடெல்லாம் தர மாட்டேன், போய் மண்டபத்துக்கு போயிரியா அப்படின்னு சொன்னார். அப்போ தான் நமக்கே பரவாயில்லையே, மண்டபத்தில் நமக்கு இடம் இருக்குன்னு கிளிக் ஆச்சு. இந்த அகஸ்டின் ஜெபக்குமார் ஒரு நாள் பீகார்ல ஒரு சிட்டியில பஜார்ல இருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தானா. ஒருத்தன் வந்தானா, ஏய் என்ன கேட்டா, இயேசு மெசி, இயேசு மெசி, இது இங்க சொல்லாத, அங்க ஒரு மலை இருக்கு, அங்க போய் சொல்லு போ, விரட்டி விட்டான். இவருக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு, மலைக்கு அவன் போய் சொல்றான் அப்படின்னு. உடனேயும் கேட்டா சொல்றாங்க, அங்க மலைக்கு மேல ஒரு பெரிய ஜனக்கூட்டமே இருக்கு, கரண்ட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, சமுதாயத்துக்கும் அவங்களுக்கும் வந்து தொடர்பு இல்லை அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே, பரவாயில்லையே நல்ல ஒரு மிஷன் ஃபீல்டு கிடைச்சிச்சுன்னு சொல்லி சந்தோஷமா அங்கே போய் முடிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் நாங்களும். உங்களை வீடு ஊரில் தரமாட்டாங்க, இப்போ மண்டபத்துக்கு போகணும்னு சொன்னேன். மண்டபத்துக்கு பார்த்தா ரொம்ப வேலிக்காடு, பாம்பு, அது இது ஸ்தோத்திரம். அந்த இடத்துல கொண்டு போய் நாங்கள் என்ன செய்தோம், எல்லாம் சுத்தம் பண்ணி அங்கே அங்கே கூடியிருந்து அங்கே எல்லாத்தையும் மாற்றி இப்போ அந்த இடமெல்லாம் பயங்கரமாக செழிப்பாக அழகாக பயங்கரமாக மாறிடுச்சு. தேவன் வந்து நம்மளை அப்படித்தான் என்ன செய்கிறாரு, அவர் நடத்துகிறார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டம். சாப்பாடுலாம் ஒன்றும் இல்லை, 3 நாள் 4 நாள் சோறு இருக்காது. அதனால் எங்கள் அப்பா வந்து ஒரு ஸ்கூலுக்கு சண்டே ஸ்கூல் எடுக்க போவார். அங்கேருந்து ஒரு சாக் பீஸை எடுத்துகிட்டு வந்து மண்டபத்துக்குள்ள அவர் எழுதினார். அப்போல்லாம் நான் வந்து 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கிறேன். என்ன எழுதினார்னா, என் மீட்பர் உயிரோடே இருக்கார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சாக் பீஸில் என் மீட்பர், சோறு தண்ணி கிடையாது, ஒன்றும் கிடையாது. பாம்பு கடிச்சு, நாய் கடிச்சு, எது கடிச்சு செத்தா கூட கேட்காரு யாரு கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்புறம் கர்த்தர் இப்போ கிருபையா வீடெல்லாம் கொடுத்தாரு. முன்னாடி நான் டிஜிட்டல் போர்டில் ரன்னிங் லெட்டரில் நான் அதே வசனத்தை தான் போட்டிருக்கேன், என் மீட்பர் உயிரோடே இருக்கிறாரா இல்லையா? செத்தா போயிட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, வீட்டு தர மாட்டேன்னு சொன்னவெல்லாம் செத்துப்பிட்டான். ஊர்ல விரட்டி அடிச்சவெல்லாம் ஊர்ல ஆளே கிடையாது. ஆனா வசனம் சாகல, மீட்பர் சாகல. நான் அதை நான் பார்க்கிறேன். எங்க அப்பா சொல்லி போடல, டிஜிட்டல் போர்டு வசனத்தை வீட்டுக்கு முன்னாடி போடணும். போனவனே எனக்கு முதல்ல தோணுது, எங்க அப்பா 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது மண்டபத்துல ஒருத்தர் வீடு தினம் விரட்டடிக்கப்பட்டு சோறு தண்ணி இல்லாம பசியில இருட்டுல கடந்த பொழுது அவர் எழுதின வசனம், அவர் மரிக்கல, உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் படிச்சாச்சு, கல்யாணம் கட்டியாச்சு, 2-3 பிள்ளைகளை பெற்றாச்சு, எல்லாம் ஒரு சொத்து சொரவு வீடு எல்லாம் கிடைச்சாச்சு. எல்லாரும் 3 பேர் ஊழியத்துல இருக்கோம், வெல் செட்டில்டு முடிச்சு. மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கேட்கணும், என் கண்கள் காணணும். எல்லாரும் சொல்லுங்க, என் கண்கள், சொல்லுங்க, என் கண்கள் காணணும். ஆமா, தலைவலி வந்தாலே கேன்சரா இருக்கும், திரும்ப பிள்ளைகளை யார் கட்டுவா, யாரு காப்பாத்துவா, செத்து போயிட்டா நம்ம புருஷன் எவ்வளவு கட்டுவான்னு தெரியலையே, கணக்கு போடி இப்பெல்லாம் பொம்பளை பிள்ளை கணக்கு அவளை கட்டிடுவானோ இவ்வளவு கட்டிடுவானோ இப்படி இல்லாம வந்து கணக்கு போட ஆரம்பிச்சிடுறாரு. ஸ்தோத்திரம். அப்படிலாம் நீங்க நினைக்க கூடாது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறது, என் கண்கள், என் கண்கள், என் கண்கள். மாஷாஅல்லாஹ். ஜோபனோ எல்லாரும் கண்களை மூடி ஜோபனுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறதை நான் காண்பேன்.
யோபுவை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தவரே, என் கண்கள் காணும், என் கண்கள் காணும், நான் காண்பேன். நம்ம 2 நிமிஷம் நீங்க உண்மையாய் ஜெபிங்க. 2 நிமிஷம் உண்மையாய் ஜெபிங்க. கர்த்தரை நோக்கி யோபை போல ஜெபிங்க. என் வாழ் நாட்களை செல்வ பெருக்கினால் நான் கழிப்பேன், செல்வ வாழ்வினால் நான் கழிப்பேன். My days of my life will be completed in prosperity. விசுவாச அறிக்கை சொல்லுங்க, விசுவாச அறிக்கை பண்ணுங்க, விசுவாச அறிக்கை பண்ணுங்க. எனக்காகவே நான் குடியேறுவதற்காகவே மனாந்தரத்தை கண்டித்தராமாய் கர்த்தர் மாற்றுகிறார். நான் குடியேறுவதற்காகவே மாற்றுகிறார். நான் குடியேறுவதற்காகவே எனக்கு ஒரு கட்டணத்தை கட்டுவதற்காகவே எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். என்னுடைய பலத்தில் இல்ல, என்னுடைய வயசுல இல்ல, என்னுடைய ஞானத்தில் இல்ல, ஆனால் நான் இடைவிடாது சேவிக்கிற பரலோகத்தின் தேவன் என் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். பரலோக பிதாவே, என்னுடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். இந்த 5வது நாள் உபவாச கூட்டத்துல ப்ராஸ்பரிட்டி, செல்வ வாழ்வு, செழிப்பான வாழ்க்கையை கர்த்தர் நீதிகளுக்கு வாக்கு பண்ணி கொடுத்திருக்கிறேன். நீர் அதை விரும்புகிறீர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, துதிக்கிறோம். ஐஸ்வர்யத்தை பெறுவதற்கு, உருவாக்குவதற்கு தேவையான பலத்தையும் நீதிகளுக்கு தந்து திருப்தியாய் நடத்துகிறேன். பிள்ளைகளை வசனத்தைப்படி ஆறுதல் படுத்தி தேர்தல்படுத்தி கர்த்தர் நிமித்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம். மாற்றத்தை கொண்டு வாரோம். விருத்தமான விருப்பத்தின்படி நான் செய்கிறோம். கிருபை செய்து கொண்டும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளை காலை 5 மணிக்கு ஜெபம் உண்டு. வாங்க.